ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாறை மீன் குழம்பு. இது ஆயிலே இல்லாமல் ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதை கட்டாயம் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவது அரை கப் தேங்காய் துருவல், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றதா இருந்ததுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. அதுக்கப்புறம் அதை நான் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மைய அரைங்க. நல்லா சாஃப்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு மீன் சட்டியில் நம்ம பாறை மீனை ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். கழுவி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறது. அந்த பாறை மீன் கூட ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 10 பீஸ் மாங்காய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த மிக்ஸி ஜாரை அலசி அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் மாங்காய் போட்டுக்கனால மாங்காயும் புளிப்பாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன அளவு புளி தண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. மீன் ரொம்ப அருமையாக வெந்துடும். பாருங்கள், மீன் உடையாமல் வந்திருக்குது. மீன் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு பச்சை மிளகாய் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டுன்னா உங்களுக்கு மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள், அருமையான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.